Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. ராஜிமா, எனக்கு ஒரு டவுட். அவ கையில ஒரு பைசா கூட கொடுக்காம நடுத்தெருவுல அவ வந்த மாதிரி தானே நிக்க வச்சோம். ஆனா இவ்ளோ விஷயம் அதுவும் மாமாவுக்கு கூட தெரியாம அவர்கிட்டயும் கேட்காம உங்ககிட்டயும் அவ கையேந்தாம செஞ்சிருக்காளே. விஜய் கிட்ட கேட்டிருக்க மாட்டான்னு சொல்றியா? வாய்ப்பே இல்ல. அவ மானஸ்தி. கை நீட்டி காசு வாங்க மாட்டா. அதுவும் மாமா பிறந்த நாளைக்கு அவர்கிட்டயே வாங்கி செய்வாளா? வேற எங்க போவா? ஒருவேளை அவ பெரியம்மா கிட்ட வாங்கிட்டு வந்திருப்பா. அவளுக்கு என்ன, அவளும் தாராளமா அள்ளி கொடுத்திருப்பா. விஜய மடைக்கு கைக்குள்ள போட்டுக்கிட்டா நாளைக்கு இந்த சொத்து நமக்கு தாங்கிற எண்ணத்துல கூட அவ கொடுத்திருப்பா. ஒரு வேலை இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நாம பணத்தெல்லாம் புடுங்கிட்டு விட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் அவ பெரியம்மா கிட்ட கேட்டு எங்கேயோ வேலை செய்யறேன்னு அவ காலையிலே போனா. அந்த வேலைக்கு போய் தானே மோதிரம் வாங்கியிருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பா? என் யோகம் சரியா இருந்தா இன்னைக்கு இவ செலவு பண்ற எல்லாமே கண்டிப்பா அந்த காசாதான் இருக்கணும். வேற அவளுக்கு எது இவ்வளவு காசு? இதை இப்படியே விட்டுற கூடாது. ஓவரா தான் போயிட்டு இருக்கா. இன்னைக்கு இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக நான் கூப்பிட்டும் வெளியில வரமாட்டேன்னு விஜய் சொல்லிட்டு உள்ள இருக்கான். ஆமா, விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எல்லாரோடைய பாராட்டையும் வாங்கி அப்படியே விஜய் மனசுல இடம் பிடிச்சிடணும்னு பிளான் பண்ணி தான் அவ இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்பட வைக்கணும். எந்த விஜய் மனசுல இடம் பிடிக்கணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காளோ அதே விஜய் வாயால திட்டு வாங்கி அவளை கூனி குறுகி நிக்க வைக்கணும். நிக்க வைப்ப. ஆல்ரெடி லேட்டா வரோம். லேட்டா ஏதாவது சொல்ல போறோம்டா. என்ன மச்சி இருக்குல்ல, விஜய்க்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல? ஆமாண்டா. சரி உள்ள போய் பாப்போம். டேய் அக்காடா. வாங்க வாங்க. ராஜேஸ்வரி அக்கா. நீங்க? நான் அசோக்கா. ஏய் அசோக், நீயா? ஆமாக்கா. அப்பா, அடையாளமே தெரியாம மாறி இருக்க. நீங்களும் தான்க்கா மாறிட்டீங்க. சரி, மகேஷ் அடையாளம் தெரியுதாக்கா? ஹாய்க்கா. மகேஷா இது? ஆமாக்கா. எல்லாரும் பெரிய பசங்களா ஆயிட்டீங்கடா. எல்லாரையும் சின்ன வயசுல பார்த்தது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் ஸ்டெம்ப் எல்லாம் தூக்கிட்டு வருவீங்களே. ஆமா, அது ஒரு அழகிய கணக்காலம். ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரிக்கா. வாங்க, உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். நீங்க கனடால தானக்கா இருக்கீங்க? பரவாயில்லையே, கரெக்டா சொல்ற. விஜய் கிட்ட அடிக்கடி கேப்பேன்க்கா. அவன் சொல்லவே இல்லையா? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அக்கா இவங்க? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க இந்த வீட்டு பக்கமே வரதில்ல. இது என் தங்கச்சி பொண்ணு. எங்கக்கா டைம் இருக்கு? எங்கேயாச்சும் பார்த்தா ஹாய் பாய் சொல்றதோட சரி. உங்க புண்ணியத்துல தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே மீட் பண்றோமே. ஆமா, சோம்பேறி பையன் எங்க இருக்கான்? டேய் விஜய். விஜய் இப்ப வந்துருவான். சரிக்கா, வந்துட்டான். டேய் விஜய் விஜய், ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹாப்பி பர்த்டே மச்சி. சூப்பர்டா. எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்டா. சரி உட்காருங்க உட்காருங்க. நீ ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு போ. எப்படி மாறிட்டான் பாத்தியா? அப்படிதான் இருப்பான். அக்கா, இவங்கலாம் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்க்கா. இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? நாங்க ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் ஆயாச்சு. ஓ அப்படியா? அக்கா, மகேஷ் வந்து இப்போ யுஎஸ்ல இருக்கான். வெக்கேஷனுக்கு வந்திருக்கான். சூப்பர் மகேஷ். அப்போ கனடா வந்தா கால் பண்ணு. கண்டிப்பாக்கா. அப்புறம் 3 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதா? குழந்தைங்களா எத்தனை? ஒரே ஒரு வைஃப்க்கா, அப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணு. பாத்தியா? எனக்கு ஒரே ஒரு வைஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு. சரி ஓகே, உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அக்கா, நாங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு வந்தோம். எனக்காக ஞாபகப்படுத்துங்க. பாரு, இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கானுங்கல்ல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்கடா. அப்புறம் அந்த கோபி பத்தி ஏதோ சொன்னீங்களே, என்னாச்சு அவனுக்கு?
பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரி ராஜிமா. அப்புறம் எங்க ஒர்க் பண்றீங்க? துபாயில இருக்கேன்க்கா. துபாயில பிசினஸ் ரன் பண்றதானே? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி விதவிதமா செஞ்சு அடுக்கி வச்சிருக்கா. மாமா மட்டும் இத சாப்பிட்டு மல்லிய பாராட்டிட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான். மாமாவோட வைராகியம் பனால். அவளோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டு சுத்த நாளும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மாமாவோட வைராகியத்துக்கு சவக்குழி தோண்டிட வேண்டியதுதான். உன் மாமனோட வைராகியத்துக்கு சவக்குழியெல்லாம் தேவையில்ல. மல்லியோட ஆசைக்கே சவக்குழியை தோண்டிடலாம். புரியல ராஜிமா. சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் பார்த்தல்ல, எப்படி இருந்தது? அட்டகாசமா இருக்கு. நிஜமாதான் சொல்றேன். இங்க பாரு, எல்லாத்துலயுமே உப்பையும் மிளகாத்தூளையும் போடு. ஒருத்தர் கூட வாயில வைக்க கூடாது. என்னடா சாப்பாடு இதுன்னு காரி துப்பிட்டு திரும்பி பார்க்காம அந்த பசங்க ஓடி போகணும். சொல்லிட்டீங்கல்ல, இனிய வேலையை மட்டும் பாருங்க. ஏய், என்ன பண்ற? இல்ல, இது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மத்த எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்புன்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் கொட்டி வயிறு கலக்கிற மாதிரி செஞ்சிடுறேன். எடுத்தெல்லாம் ஒண்ணு வைக்க தேவையில்ல. அவ சமைச்ச இந்த மானம் கெட்ட சாப்பாடை உனக்கு சாப்பிடணுமாக்கும். சாப்பாட்டை என்னைக்கும் அவமதிக்க கூடாது. அதனாலதான் சாப்பிடுவோன்னு சொல்றேன், வேற எல்லாம் ஒன்னும் இல்ல. இங்க பாரு, சமாளிக்காத என்கிட்ட. ராஜிமா, நீங்க விடுங்க. இனிமே இதெல்லாம் ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நமக்கு கொஞ்சம் சாப்பிட எடுத்து வச்சுட்டு அப்புறம் உப்பு காரத்தை கொட்டிக்கலாம். கோபி மாதிரியே இவனும் பண்ணிட்டு இருக்கான். ஆமாடா, நான் சொன்னாலும் எதுவுமே கேட்க ரெடி மாட்டான். ஆயிடுச்சு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. அவ எடுத்து வச்சிட்டு இருக்கா. அக்கா, நீங்க எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கோங்க அக்கா. ஆனா சாப்பாடுனா நான் நாள் கணக்கா கூட வெயிட் பண்ணுவேன். அக்கா, அவன் சரியான சாப்பாடு ராமங்க. கேண்டா சிங்கப்படுத்துற. டேய், ஆமா ஆமா, அப்படிதான். சும்மா இருக்க மாட்டேடா. வயித்தை ஃபில் பண்ணுல. நல்லா சிரிச்சுக்கங்க. இந்த சந்தோஷம் சிரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். சாப்பாட வாயில வைக்கும் போது சந்தோஷ சீன் கலாட்டா சீனா மாறிடும். ஃபீஸ் கரெக்டா கட்டிடுவான், காலேஜ் பக்கமே வர மாட்டான். அவன் இன்னொன்னு என்ன ஏய் வெண்பா. டேய், இவதான் என் பொண்ணு வெண்பா. உன் பொண்ணா அது? இவங்க எல்லாம் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ சொல்லு. ஹலோ அங்கிள். அங்கிளா? நல்லா வளர்ந்துட்டாளடா. ஏய், என்ன மச்சான்? வணக்கங்க. மச்சான், இவங்க அங்கிள், உங்க மல்லிமா என்னோட அம்மா. டாட மல்லிமா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. டேய், இதுக்கு ஏன்டா தயங்குற? நாங்க உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம், நீ இப்பயாவது பண்ணிக்கிட்டியே. ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா. டேய், ஏன்டா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? இல்லடா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சு, அதான் சொல்ல முடியல. சிஸ்டர், உங்க பேர் என்ன? மல்லி. எங்களை பத்திலாம் சொல்லிருக்கானா? நிறைய சொல்லிருக்காரு. எப்படி சொல்லிருக்கானா? நல்ல விதமா சொல்லிருக்கானா இல்ல தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கானா? ரொம்ப சிறப்பா சொல்லி வச்சிருக்காரு. தினேஷ்னு ஒரு அங்கிள் மாங்காய் திருடிட்டு அடிக்கு பயந்து சைக்கிளை விட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் சொல்லி டாடா கிட்ட சொல்லிருக்காரு. இதெல்லாம் சொல்லி சொல்லி வச்சிருக்கான். வச்சிருப்ப. சும்மா லொலலாய்க்கு. வெண்பா, இவரை விடு.
அசோக் அங்கிள பத்தி சொல்லிருக்கல அத கொஞ்சம் அதான் சொல்லு மச்சான் பாரு. அக்கா என்ன 5 நிமிஷத்துல ரஞ்சிதா கூப்பிடுவான்னு சொன்ன ஏய், என்ன பாப்பா பண்றா நல்லா பேசுறாள. பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி ஆகலையா என்ன பண்றான் இவ? ஒரு உப்பு மிளகாய் தூள் கலக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? உள்ள அப்படி என்ன பண்றாளோ? ஹம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க தான் அப்பவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களே. என்னது, நான் ரெடி பண்ணனா? ஏங்க, உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு உங்க அக்கா காலையிலேயே எந்திரிச்சு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்தாங்க. டிஃபன் எல்லாம் எப்பவோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பக்கத்துலயே விடலையே. அக்கா நிஜமாவக்கா ஆ? ம். எதுக்கு இவ இப்போ எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்றான்னு தெரியலையே. நான் அப்பவே நினைச்சேன் என்னடா அக்கா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்களேன்னு தோணுச்சு ஆ, பின்ன ஒன்னா ரெண்டா? கிச்சன் ஃபுல்லா வெரைட்டியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ்தா, நூடுல்ஸ், சூப்பு, இட்லி, பாயாசம். அப்பா எவ்வளவு டிஷ் தெரியுமா? அசத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கலான்னு இருக்கேன். நானே சமைச்சு போர் அடிச்சிருச்சுங்க. இன்னைக்கு உங்க அக்கா சமையல டேஸ்ட் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அக்கா எதுக்குக்கா இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ற இதுக்காக தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் வேணான்னு சொல்றேன் பேசாம கடையில கூட ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல அக்கா, சின்ன வயசுல உங்க சமையல் சாப்பிட்டது இப்போ அப்படிதான் சமைக்கிறீங்களா இல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? உங்க சமையலுக்கு மார்க் போட போறேன். இவன் வேற மல்லி இப்படி பிளேட்ட குப்புற கவுப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இது தெரியாம சாப்பாட்டுல உப்பு மிளகாய் தூள்லாம் கொட்ட சொல்லிட்டேனே. கடவுளே, அவ என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. என்ன மேடம், எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்னும் எதுவும் ரெடி ஆகாத மாதிரி கிச்சனே பார்த்துட்டு இருக்கீங்க? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடலாம். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம், நீங்க எதுக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு? அதான் எல்லாம் ரெடியா இருக்குல்ல, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஆமாக்கா எல்லாரும் போய் சாப்பிடலாம் டேய் வாங்கடா வா மச்சான் போலாம். ரொம்ப பசிக்குதுடா. முதல்ல நீ வா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்கார்ந்து பேசலாம் போங்க ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான். நம்மளாம் ஒண்ணா சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சுலடா. சரி சரி வா வாங்கடா வாங்க உட்காருங்க உட்காருங்க ஓகே ஏய் வெண்பா நீ உட்காரு இல்லடா, நான் மல்லிமா கூடயே சாப்பிட்டுக்கிறேன். சரி ஏங்க, உங்க அக்காவையும் சாப்பிட சொல்லுங்க. அக்கா உட்காரு இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் ரஞ்சி கூட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ரஞ்சிதா உட்காரு அக்கா நீ உட்காரு டேய், கூச்சப்படாம சாப்பிடு. கூச்சமா?
என்னதான் இருந்தாலும் நாம சமைச்சதை நாமளே சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்டா இருக்காது. இல்ல ரஞ்சிதா? ஆ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அக்கா வேற லெவல்க்கா. நீங்க கனடால இவ்வளவு நாள் இருந்துட்டு இன்னும் நம்மளோட சமையல மறக்காம இருக்கீங்களே. அக்கா ஸ்வீட்டு அற்புதம், வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என்னோட டயட் பிளான்லாம் நாசமா போச்சு. அக்கா, என் ஒய்ஃபுக்கு ஒரு நாள் நீங்க சமையல் கிளாஸ் எடுக்கணுமே. எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? ஃபீஸ் எல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் கூட்டிட்டு வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இல்ல மேடம்? அப்போ ஓகே. என்ன இது நல்லா இருக்கு. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க தான் அப்பவே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களே. ஏங்க, உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு உங்க அக்கா காலையிலேயே எந்திரிச்சு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்தாங்க. டிஃபன் எல்லாம் எப்பவோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பக்கத்துலயே விடலையே. பின்ன ஒன்னா ரெண்டா கிச்சன் ஃபுல்லா வெரைட்டியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ்தா, நூடுல்ஸ், சூப்பு, இட்லி, பாயாசம். அப்பா எவ்வளோ டிஷ் தெரியுமா? அசத்திட்டாங்க. ஐயோ, மல்லி ஏதோ பிளான் பண்ற போல இருக்கே. இப்போ கண்டதையும் கொட்டி மாட்டிக்க வேண்டாம், பேசாம பிளானை டிராப் பண்ணிடுவோம். ராஜ்யத்தை பாயாசத்தை சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வெண்பா, அவங்க பண்ணதை அவங்க கிட்டே ப்ரமோட் பண்றியா? அக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு டேஸ்டான இந்தியன் ஃபுட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மாப்பிள்ள, இனிமே ரெகுலரா விஜய் பர்த்டேக்கு நம்ம இங்கேயே வந்துருவோம். டேய், வெண்பா என்னன்னு பர்த்டே சொல்றான் கேட்டு பாத்தியா? வச்சுக்கோடா. டேய், பர்த்டேன்னு என்னடா இருக்கு? நீங்க எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம், புரியுதா? டேய், இத்தனை வெரைட்டி இருக்குமாடா? அதுவும் அக்கா சமைக்கணுமே. அதான் பர்த்டே அன்னைக்கு வரேன்னு சொல்றான். சரி, நம்ம போலாமா? போலாம். சரி அக்கா, வரேன். போலாம். வாடா. போலாம்டா. தேங்க்ஸ். இப்போதான் கரெக்டா நடந்திருக்க. சரி வா. எதுக்கு அவ அப்படி சொன்னா? மாங்குன்னு மாடு மாதிரி கடந்து வேலை பார்த்துட்டு நான் சமைச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன நடக்குதுங்க? அதான் ராஜுமா, எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கெல்லாம் புரியாது ரஞ்சிதா, அதுக்கெல்லாம் மூளை வேணும். என்ன மேடம், ஒரே குழப்பமா இருக்கீங்க? என்ன பத்தி தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? அதானே, என்ன நடக்குதுன்னு பதட்டமா இருக்கா? சும்மா சொல்லுங்க. பதட்டமா இருக்கு தானே? இருக்கணும்ல. அன்னைக்கு இதே கேள்வியை என்கிட்ட கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? லேசா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அவளை பார்க்காதீங்க, அவ சுத்த வேஸ்ட் பீஸ். ஏய், அன்னைக்கு என்ன ஸ்டோர் ரூமுக்கு போக வச்சு மயக்கம் போட வச்சு என் போன் எடுத்து ஒரு டிராமா பண்ணீங்கல்ல, அத கேக்குறேன். என்னடி பழிக்கு பழியா?
நான் இறங்கி அடிச்சா நீ உயிரோடவே இருக்க மாட்ட, செத்து போயிடுவ. அட என்னங்க நீங்க கொலைலாம் பண்ணிடுவேன்னு பயங்கரமா மிரட்டுறீங்களே தவிர ஆக்ஷன்ல டம்மியா இருக்கீங்க. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.